கர்த்தரை அறிகிற அறிவு வேறு எதையெல்லாம் நம்மை செய்ய வைக்கிறது? ස්වාමීන් වහන්සේ ගැන දැනගැනීම බොහෝ දේවල් අපිට ලබා දෙනවා. என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்? கர்த்தரை அறிகிற அறிவு தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. අපි මොකද්ද මේ බලාගෙන ඉන්නේ මාතෘකාවක් යටතේ දෙවියන් වහන්සේ ගැන දැනගැනීම තමයි අපේ ජීවිතේ වෙනසක් ඇති කරන්නේ. இந்த அறிவு அடுத்தது என்ன செய்கிறதுன்னு சொன்னா, මේ දැනගැනීම ඊළඟට මොකද්ද කරන්නේ අපේ ජීවිතේ? தேவனுக்கென்று தேவன் எதை கேட்டாலும் அதை கொடுக்க அல்லது ஒப்பு கொடுக்க ரொம்ப ரெடியா இருக்கு. ඒ කියන්නේ දෙවියන් වහන්සේ ගැන දැනගැනීම තුළින් දෙවියන් වහන්සේ මොනවද ඉල්ලන්නේ ඒ ඉල්ලන දේ දෙන්න අපි සූදානම්ින් ඉන්නවා. தேவன் ஒன்றை கேட்கும்போது இல்ல ஆண்டவரே இது ஒண்ணுதான் என்கிட்ட இருக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு இந்த அறிவு சொல்லாது. ඒ කියන්නේ දෙවියන් වහන්සේ ගැන දැනගැනීම වැඩි වුණාට පස්සේ ස්වාමීනි මට මේක විතරයි තියෙන්නේ මට දෙන්න බෑ කියන ඒ දේ ඇති වෙන්නේ නැහැ හොතු. தேவனை குறித்த அறிவு இருக்கும்போது தேவன் என்ன கேட்டாலும் எவ்வளவு கேட்டாலும் எப்போ கேட்டாலும் அதை கொடுக்க உடனடியாக அந்த அறிவு ஆயத்தமா இருக்கும். දෙවියන් වහන්සේ ගැන දැනගැනීම වැඩි වෙනකොට දෙවියන් වහන්සේ මොනවද ඉල්ලන්නේ ඉල්ලන හැම දෙයක්ම දෙන පිණිස නිතරම එයාගේ හදවත සූදානම්ින්. சரி, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் போகலாம். එබ්‍රேය පොතේ 11 වෙනි පරිච්ඡේදය. எபிரேயர் 11 17 இருந்து 19 வரை வாசிக்கிறேன். එබ්‍රේය පොතේ 11 වෙනි පරිච්ඡේදයේ 11 වෙනි පදේ ඉඳන් 17 වෙනි පදේ වෙනකන් අපි කියමු. இந்த லைட் ஓபன். මේ இந்த லைட் ஓபன் பண்ணு. ரைட். ஓகே. Thank you. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். බලන්න එතන 17 වෙනි පදේ 11:17 ආබ්‍රහම් පරීක්ෂා කරනු ලැබූ කල ඇදහිල්ලෙන් ඊශාක් පූජා කළේය. එසේ නුඹේ වංශය ප්‍රකාශ වන්නේ ඊශාක් ගෙන්යයි යමෙක්ද කියන ලද්දේ ඒ පොරොන්දුව සන්තෝෂයෙන් පිළිගත් ඔහු තමාගේ ඒකජාතක පුත්‍රයාව පූජා කරමින් සිටියේය. இந்த 3 வசனங்கள 2 முறை ஒப்பு கொடுத்தான் என்று வருகிறது நீங்க பார்க்கலாம். මේ වචනය 3 වතාවක් ඔහු දෙවියන් වහන්සේට දුන්නා කියලා තියෙනවා පූජා කරා කියලා. கவனிங்க, ஒப்பு கொடுத்தான் என்பது எவ்வளவு சீரியஸான விஷயம் தெரியுமா? ඔබ දන්නවද පූජා කිරීම කියන එක ඇවිල්ලා අපේ ජීවිතේ කොච්චර වැදගත්ද කියලා. பலியாக ஒப்பு கொடுத்தான். තමන්ගේ පුතාව පූජාවක් හැටියට ඔප්පු කරා. தேவன் ஆபிரகாம் கிட்ட போய் உன்னுடைய மகனை கொண்டு போய் பலியிடு என்று சொல்லுகிறார். දෙවියන් වහන්සේ ආබ්‍රහම් ළඟට ගිහිල්ලා කියන නුඹේ පුත්‍ර ඊශාක් அவனை பலி கொடுத்துட்டு වහන්සේට පූජා කරන්න. பலி கொடுத்துட்டு அவன் திரும்ப வர முடியாது. ඒ කියන්නේ පූජා කරාට පස්සේ නැවත පුතාට ගෙදර එන්න බෑ. ஆனாலும் அவன் ஒப்பு கொடுத்தான். නමුත් ඔහු දෙවියන් වහන්සේට බාර. அதாவது அதை எதை காண்பிக்கிறேன்னு சொன்னா, ඒකේ මොනවාද ඒක පෙන්වන්නේ? தேவனை நாம் அறிந்திருக்கும் போது අපි දෙවියන් වහන්සේ ගැන දැනගන්නකොට நம்ம கிட்ட கர்த்தர் ஒரு காரியத்தை கேட்கும் போது அது எவ்வளவுதான் நமக்கு உயிரை போன்று இருந்தாலும் அதையும் கொடுப்பதற்கு நாம துணிவோம். அதை இல்ல ஆண்டவரே எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம பிடிச்சு வைக்க மாட்டோம். ඒ කියන්නේ දෙවියන් වහන්සේ ගැන දැනගන්න තුල අපිට කොච්චර වැදගත් දෙයක් වුණත් අපිට ඉන්නේ ඒ පුතා විතරක් වුණත් දෙවියන් වහන්සේ ඉල්ලනකොට බෑ කියන්න පුළුවන් හදවතක් ඇති වෙන්නේ නැහැ. ඒ දෙවියන් වහන්සේව දැනගත්ත නිසා දෙවියන් වහන්සේට සියල්ල දෙනවා. தேவனை குறித்து ஆபிரகாமுக்கு என்ன அறிவு இருந்தது? දෙවියන් වහන්සේ ගැන ආබ්‍රහම්ට මොන වගේ දැනගන්නවත් තිබුණේ? 18 வசனம் என்ன சொல்றது பாருங்க. 18 වෙනි පදේ මොකද්ද කියන්නේ? அதாவது மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணினான். මලවුන්ගෙන් පවා සිංහල බයිබලයේ 19 වෙනි පදේ තියෙන්නේ මලවුන්ගෙන් පවා නැගිටවන්න දෙවියන් වහන්සේට පුළුවන් කියලා ඔහු කල්පනා කළේ. நேற்று சாராள பற்றி வாசித்தோம் இல்லையா? ඊයේ දවසේ අපි සාර ගැන කතා කරා. அந்த அம்மா தேவன் உண்மை உள்ளவர் என்று எண்ணினார்கள். ඒ මව දෙවියන් වහන්සේ සත්‍ය වූ දෙවියන් වහන්සේ විශ්වාසවත් දෙවියන් වහන්සේ தேவன் உண்மை உள்ளவர் என்ற அறிவு அந்த அம்மாவுக்கு இருந்தது. ஆகவேதான் குழந்தை பிறந்தது. දෙවියන් වහන්සේ විශ්වාසවත් කෙනෙක් කියලා ඇය පිළිගත්තු නිසා තමයි ඇයට දරුවෙක් ලැබුණේ. இங்க ஆபிரகாமுக்கு என்ன அறிவு இருந்தது? මෙතන ආබ්‍රහම්ට මොන වගේ දැනගැන්මක්ද? செத்தாலும் தேவன் அவனை எழுப்புவார். ஏன்னா அந்த வல்லமை அவருக்கு இருக்கிறது. මෙතන ආබ්‍රහම්ට දෙවියන් වහන්සේ ගැන තිබුණා වූ දැනගැන්ම තමයි මෑරුණත් මගේ දරුවන් නැගිටිනවා කියන විශ්වාසයක්. ஆகவேதான் வேதம் சொல்லுது அவன் ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுக்க துணிந்தான் என்று. ඒ නිසා තමයි මෙතන කියන්නේ තමන්ගේ එකම පුත්‍රයාව ඊශාක්ව පූජා කරන්න ඔහු කෙලින්ම ඉදිරිපත් වුණා. ஆனா கர்த்தர் பாருங்க,
அவன் ஒப்பு கொடுத்தான், கர்த்தர் திரும்பவும் அதை அவனுக்கு கொடுத்து விட்டார். බලන්න ඊශාක්ව පූජා කරන පිරිස ආබ්‍රහම් බාර දුන්නා. දෙවියන් වහන්සේ නැවත ඊශාක්ව பல நேரங்களில் ஆண்டவரை குறித்த அறிவு இல்லாதனாலதான் நம்ம கொடுக்கிறது கிடையாது, ஒப்பு கொடுக்கிறது கிடையாது. ඒ නිසා තමයි දෙවියන් වහන්සේ ගැන හරියාකාර දැනගැන්මක් අපිට නැති නිසා තමයි අපි දෙවියන් වහන්සේට කැප කරන්නේ නැත්තේ, දෙවියන් වහන්සේට පූජා කරන්නේ නැත්තේ. ஆனா இந்த அறிவும் கூடவே நமக்கு வேணும் பாருங்க. නමුත් මේ දැනගැන්මත් ඉතාම වැදගත්. என்னது அது? நான் ஒப்பு கொடுக்கும்போது தேவன் அதை திரும்ப எனக்கு தருகிறார். මේ දැනගැන්ම අපිට තියෙන්න ඕනේ මොකද්ද? මම දෙවියන් වහන්සේට පූජා කරනකොට දෙවියන් වහන්සේට නැවත දෙනවා කියන එක. வாங்கிட்டு சரி போயிட்டு வான்னு அனுப்புறது கிடையாது. දෙවියන් වහන්සේ අරගෙන ගිහින් එන්න කියලා යවන්නේ නැහැ. சில பேர் பாருங்க, நீங்க நிறைய அவங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, ரொம்ப அன்கிரேட்ஃபுல்லா இருப்பாங்க அவங்க. ඔබ දන්නවද ගොඩක් අය දෙන අය දීගෙනම ඉන්නවා දෙවියන් වහන්සේට. ඒ අය 100% සාර්ථකයි. ஆனா நம்ம ஆண்டவர் அப்படி கிடையாது. නමුත් ස්වාමීන් වහන්සේ එහෙම නැහැ. நாம் அவரை அறிந்திருக்கிறோம், ஆகவே எல்லாவற்றையும் நமக்கு எவ்வளவுதான் பிரியம் வந்தாலும் அதை கொடுக்கிறோம் பாருங்க. கொடுக்கும் போது கர்த்தர் அதை திரும்ப நமக்கு தருகிறார். ඔබ දන්නවද අපි දෙවියන් වහන්සේ ගැන දැනගෙන ඉන්න නිසා, අපි දෙවියන් වහන්සේව දැනගත්ත නිසා, අපි දෙවියන් වහන්සේට අපි කොච්චර කැමති දේ වුණත් දෙවියන් වහන්සේ ඉන්නකොට අපි දෙනවා. දෙවියන් වහන්සේ ගැන දැනගැන්ම තුල ඉන්න නිසා. ආමේන්. விளங்குதா? ஆமென். තේරෙනවද? பாருங்க, இப்போ ஆண்டவரை அறிந்து கொள்ளும் போது we hold nothing back. அதுதான் ரொம்ப முக்கியமானது. ඒ කියන්නේ කිසි දෙයක් නෑ. இது என்னது, நான் கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே நம்ம சொல்லவே மாட்டோம். මේක මගේ, මම දෙන්නේ නෑ දෙවියන් වහන්සේට කියන්නේ නෑ. சரி, ஆபிரகாம் ஈசாக்கை ஒப்பு கொடுத்தான். ආබ්‍රහම් ඊශාක්ව පූජා කරා. 1 நாளாகம 29ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். එක ලේකම් පොතේ 4 වෙනි පරිච්ඡේදයේ 21 වෙනි පදයට. 29ஆம் அதிகாரத்துல தேவனுடைய ஆலயத்துக்கு என்று கொடுப்பதை குறித்து நம்ம நிறைய இங்க வாசிக்கிறோம். මෙතන දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය දෙසා දෙන එක ගැන මෙතන කතා කරලා තියෙනවා. 29:3 வாசிக்கிறோம் பாருங்க. 29:3 මම කියනවා. இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சியினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று கொடுக்கிறேன். බලන්න මෙතන කියන තවද සුද්ධ වූ ගෘහයට මා විසින් සූදානම් කර තිබෙන සියල්ල හැර මාගේ දෙවියන් වහන්සේගේ ගෘහය කෙරෙහි ඇත්තා වූ මාගේ ලැබිකම නිසා මාගේම සම්පත වන රන්ද්‍ර රිදීද මාගේ දෙවියන් වහන්සේගේ ගෘහයට දුන්නෙමි. தாவீது இங்க என்ன சொல்லுகிறான்? நல்லா கவனிச்சிங்களா அந்த அந்த வசனத்தை? தாவீதுமா මොකද්ද කියන්නේ? அதாவது தேவனுடைய ஆலயத்துக்குன்னு நான் ஏற்கனவே நிறைய சேர்த்து வச்சிருக்கேன். ඔව් කියනවා දෙවියන් වහන්සේගේ ගෘහය වෙනුවෙන් මීට කලින් මම බොහෝ දේවල් රැස් කරලා තියෙනවා. அதோடு கூட எனக்கு சொந்தமான எல்லாவற்றையும் கூட நான் கொடுக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். ඒ විතරක් නෙමෙයි මට අයිති සියලු දේවල් මම ලබා දෙනවා කියලා කියනවා. விளங்குதா அந்த வசனம்? விளங்குதா உங்களுக்கு? තේරෙනවද ඔබට මේ වචනය? ஆலயத்துக்கு சேர்த்து வைக்கிறத தவிர தாங்கிட்ட இருக்கிறதையும் கொடுக்கறான் பாருங்க. ඔහු දෙවියන් වහන්සේගේ ගෘහයට කියලා එකතු කරලා තිබුණ දේට වඩා වැඩි පුරාගමක් දෙනවා. எப்படி ஒரு மனுஷனால இந்த அளவுக்கு கொடுக்க முடிகிறது? කොහොමද එක කෙනෙකුට මේක වඩා දෙන්න පුළුවන් වෙන්නේ? அவனுடைய வார்த்தையில கொஞ்சம் கவனிப்போம். ඔහුගේ වචන බලන්න. 11ஆம் வசனம் கவனிங்க. 11 වෙනි පදේ බලන්න. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். ස්වාමීන් වහන්සේ මහාන්තත්වයේද පරාක්‍රමයේද තේජසද ජයද මහිමේද අයත් ඔබටය. வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். මක්නිසාද ස්වර්ගයේ පොළවේ ඇති සියල්ල ඔබගේ. சொல்றான் பாருங்க, ஆண்டவரே நான் இவ்வளோ கொடுத்தேன் உமக்கு, ஆனா என்ன பிரச்சனைன்னா எல்லாமே உம்முடையது, நான் ஏதோ என்கிட்ட இருந்து எடுத்து கொடுத்தேன்னு ஒண்ணும் கிடையாது. ස්වාමිනී මම වහන්සේට මෙච්චර දුන්නා ස්වාමිනී, මේ දුන්න හැම දෙයක්ම ඔබ වහන්සේගෙන් ස්වාමිනී. அது சொல்லிட்டு சொல்றான், ராஜ்யமும் உம்முடையது. බලන්න ඊට පස්සේ ඒක කියලා කියනවා රාජ්‍යත් ඔබ වහන්සේගේ. இந்த நாடே உம்முடையது, நான் கொஞ்சம் பொண்ணு வெள்ளி உமக்கு கொடுத்துருக்கேன் அவ்வளவுதான்றான். මේ රටත් ඔබ වහන්සේගේ, ඔබ වහන්සේට මේ වස්තුවත් ගෞරවයක් මම දීලා. இப்ப 12ஆம் வசனத்தை கவனிங்க. ඊට පස්සේ 12 වෙනි පදේ. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. වස්තුවද ගෞරවයද පැමිණෙන්නේ ඔබගෙන්ය. எல்லாரும் சொல்லுவோமா? ஐஸ்வர்யமும் හැමෝම කියමු கனமும் கர்த்தராலே வருகிறது. ස්වාමීන් වහන්සේගෙන් පැමිණෙන්නේ. ஆமென். ආමේන්. ஏன் அவனால எல்லாத்தையும் கொடுக்க முடிந்தது? එයි දෙවියන් වහන්සේට දාවිත් හැම දෙයක්ම දෙන්න පුළුවන්. ரெண்டு முக்கியமான விஷயம். කරුණු දෙකක්. ஒன்னு அவனுக்கு தெரியுது எல்லாமே கர்த்தருக்கு தான் சொந்தம்னு. එකක් ඔහු දන්නවා සියල්ල දෙවියන් වහන්සේට අයිති. ரெண்டாவது எல்லாத்தையும் அவர்தான் எனக்கு தந்திருக்கிறார். ඊළඟට ඔහු දැනගත්ත දේ තමයි සියල්ල දෙවියන් වහන්සේගෙන් තමයි මට. இவ்வளவு கோடிக்கணக்கில் நான் கொடுத்தேன். මං කෝටි ගණන් දෙවියන් වහන්සේට දුන්නා. ஆனா எதுவும் என்னுடையது கிடையாது. මේ කිසිවක් මගේ නෙවෙයි. ஆண்டவர் எனக்கு கொடுத்தார், திரும்ப அவருக்கு நான் கொடுத்திருக்கிறேன். ස්වාමීන් වහන්සේ මට දුන්නා, නැවත මම ස්වාමීන් වහන්සේට දුන්නා. அவன் சொல்றான் பாருங்க, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். 12ஆம் வசனம் බලන්න 12 වෙනි පදේ කියනවා ඔබ සියල්ල ආණ්ඩු කරනසේක. பாருங்க,
எல்லாரையும் ஆளுகிறவர்னு சொல்லல, எல்லாவற்றையும் ஆளுகிறவர் என்று சொல்லல. බලන්න සියලු දෙනාව කියලා දෙවියන් වහන්සේගේ ගැන මෙතන කියලා නෑ. ඔබ සියල්ල කෙරෙහි ආණ්ඩු அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் உள்ள பொண்ணு பொருள் மற்ற எல்லாவற்றையும் கர்த்தர் தம்முடைய ஆளுகையின் கீழே வைத்திருக்கிறார். එහෙනම් ඒකේ තේරුම තමයි වස්තුව ගෞරවය මේ හැම දෙයක්ම දෙවියන් වහන්සේගේ පාලන තන්ත්‍රයට පහළින් උන්වහන්සේ තියලා තියෙනවා. இப்போ 14 வசனம் வருவோம். ඊළඟට අපි 17ට යමු. அந்த பின்னாடி என்ன சொல்றேன் பாருங்க. எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்துல வாங்கி உமக்கு கொடுத்தோம். බලන්න 11 වෙනි පදේ ඔබ වහන්සේගෙන් සියල්ල මට ආවේ, ඔබ වහන්සේගෙන් ලබාගෙන මම ඔබ වහන්සේට දෙනවා. கர்த்தர் எல்லாவற்றையும் ஆளுகிறார். ස්වාමීන් වහන්සේ සියල්ල පාලනය කරනවා. பொண்ணு வெள்ளியெல்லாம் அவருடைய ஆளுகையின் கீழே இருக்கிறது. ඒ යන් රිදී සියල්ල උන්වහන්සේගේ පාලනය යටතේ තියෙනවා. அந்த பொன்னையும் வெள்ளியும் அவர் கையிலிருந்து தாவீது வாங்கி இருக்கிறான். ඒ රන් රිදී සියල්ල දෙවියන් වහන්සේගේ හස්තයෙන් තමයි දාවීද් ලබා ගත්තේ. அவன் சொல்றான், உங்க கையில வாங்கி உங்களுக்கே திரும்பி கொடுக்கிறோம். දාවීද් තුමා කියනවා ඔබ වහන්සේගේ හස්තයෙන් මම ලබාගෙන නැවත ඔබ වහන්සේටම දුන්නා. இப்ப 16 வசனம் பாருங்க. දැන් 14 වෙනි පදයට යමු. செகண்ட் பார்ட். நாங்கள் சவதரித்திருக்கிற இந்த பொருள்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது, எல்லாம் உம்முடையது. බලන්න සියල්ලම පැමිණෙන්නේ ඔබගෙන්ය, ඔබගේම දෙයින් අපි ලබමු. எல்லாம் சொல்லுவோமா? දුනිමු ඔබට. எல்லாம் கர்த்தருடையது. සියල්ල දෙවියන් වහන්සේ. ஆமென். ආමේන්. சிம்பிளா சொல்லு. இந்த வாட்ச் யாருடையது? නිකන් කියන්න වොච් එක කාගේද? யாருடையது? කාගේද? கர்த்தருடையது. ஆமென். ස්වාමීන් වහන්සේගේ. நான் வாழ்கிற வீடு யாருடையது? මම ජීවත් වෙන නිවස කාගේද? கர்த்தருடையது. ස්වාමීන් වහන්සේගේ. இது யாருடையது? මේක කාගේද? இது ස්වාමීන් වහන්සේ. இது சர்ச்சில் இருக்கனால கர்த்தருடையதுன்னு நம்ம சொல்லலாம். உங்க வீட்டில் இருக்கிற சோஃபா யாருது? நல்லா தான் சொல்லுங்க, ஏன் பயப்படுறீங்க? உங்க வீட்டில் இருக்கிற சோஃபா யாருது? ගෙදර තියෙන සෝෆා එක කාගේද? ඒකත් දෙවියන් වහන්සේ. சரி சரி சரி. இப்போ கழுத்தில் போட்டுங்கிறீங்களா, அது யாருது? දෙන්න දාගෙන ඉන්න එක කාගේද? அது அவங்க சொல்லிட்டோம், போட்டுட்டு இருக்கிறவங்க சொல்லட்டோன்னு. ඒක දාගෙන ඉන්නයි කියන්නේ. சூப்பர். எல்லாமே கர்த்தர் கொடுத்தது. ஆமென். හැම දෙයක්ම දෙවියන්. எல்லாமே அவருடைய கரத்திலிருந்து நான் வாங்கிட்டேன். හැම දෙයක්ම උන්වහන්සේගේ හස්තයෙන් තමයි ඉන්නේ. எல்லாத்தையும் கர்த்தர் தான் கொடுக்கிறார் என்ற அறிவு இருக்கும்போது எல்லாவற்றையும் அவருக்காக திருப்பி கொடுப்பது நமக்கு பிரச்சனையாவே இருக்காது. හැම දෙයක්ම දෙවියන් වහන්සේගෙන් පැමිණෙනවා කියලා අපි විශ්වාස කරනවා නම් උන්වහන්සේට දෙන්න කිසිම වෙලාවක අපි පැහැදිලි. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ඊදෙනේ විශ්වාස කරනවා. ආමේන්. உங்க செயின் கம்மல்லாம் இங்க காணிக்கை பெட்டியில போடுங்க, நான் சொல்ல போறது கிடையாது. ඔබේ රත්තරන් මේ මඩුල් පෙට්ටියට දාන්න කියලා කියන්නේ නැහැ. ஆபிரகாம் கிட்ட உன் பிள்ளையை ஒப்புக்கொடுன்னு சொன்னார், கர்த்தர் செய்தான். ආබ්‍රහාම් දෙවියන් වහන්සේට ඔබේ දරුවා පූජා කරන්න කියද්දී ආබ්‍රහාම් දෙවියන් වහන්සේට දරුවා. இங்க உங்ககிட்ட இருக்கிற பொண்ணு வெளியில எனக்கு கொடுன்னு சொல்லி கர்த்தர் கேட்கல. නමුත් දෙවියන් වහන්සේ ඔබ ළඟ තියෙන රන් රිදී ඉල්ලන්නේ නැහැ. தாவீதுக்கு தேவனை குறித்த அறிவு இருக்கிறது. නමුත් දාවීද් තුමාට දෙවියන් වහන්සේ ගැන දැනගන්න அவன் තියෙනවා. பார்க்கலாம், தேவனுடைய ஆலயத்தை கட்ட இத்தனை கோடி செலவாகிறதா. ඔහු බලනවා දෙවියන් වහන්සේගේ මාලිගයේ ගෘහය ගොඩනගන්න මෙච්චර කෝටි ගාණක් ඕනේ. எல்லாத்தையும் கொடுக்கறான் பாருங்க. ඔහු සියල්ල දෙනවා. ஏன்னா அவனுக்கு நல்லா விளங்குது, ඔහු දන්නවා සියල්ල. கர்த்தர் கொடுக்கிறவர், ස්වාමීන් වහන්සේ දෙන තැන ஏராளம் தாராளமே கொடுக்கிறவர், උන්වහන්සේ බොහෝ සෙයින් දෙන තැන எல்லாம் அவருடையது. සියල්ල උන්වහන්සේගේ. அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் எடுத்து எனக்கு கொடுத்திருக்கிறாரு. ස්වාමීන් වහන්සේගෙන් ටිකක් අරන් இன்னும் ஏராளமே கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். උන්වහන්සේ බොහෝ සෙයින් දෙන්න බලවන්තයි. எல்லாமே அவர்தானே, அவர்தானே எல்லாவற்றையும் ஆளுகிறார். සියල්ල උන්වහන්සේගේ මොකද සියල්ල ආණ්ඩු කරන්නේ උන්වහන්සේ. அப்ப எல்லாத்தையும் அவருக்கே கொடுத்துறேன். සියල්ල උන්වහන්සේට මම දෙන්නම්. எதுக்காக சொல்ல வருகிறேன்? ඇයි මම මේක කියන්නේ? அவரை அறிகிற அறிவு நமக்குள்ள இருக்கும்போது நாம எதையுமே இது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும் நம்ம எடுக்கவே மாட்டோம் பாருங்க. මොකද මම මේක කියන්නේ ඔබ දෙවියන් වහන්සේ ගැන දැනගන්න ඔබ තුල තියෙනකොට ඔබ මට ඕනේ, මට මේක ඕනේ, මට ඕනේ කියලා ගණ්ඩ නෙමෙයි ඔබ උත්සාහ කරන්නේ. கர்த்தர் கொடுக்க சொல்லும் போது நாம கொடுப்போம். අපි ස්වාමීන් වහන්සේ දෙන්න කියන වෙලාවට අපි ස්වාමීන් වහන්සේට දෙන්න ඕනේ. ஆண்டவர் உங்க கூட பேசுவார். ස්වාමීන් වහන්සේ ඔබ සමග කතා இது இவருக்கு கொடு, ඔබ දෙන්න. இது இந்த சபைக்காக இதை கொடு, මේක සභාව වෙනුවෙන් இந்த දෙන්න. ஊழியத்துக்கு இதை கொடு. මේක සේවය වෙනුවෙන් දෙන්න. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ස්වාමීන් වහන්සේ ඔබ සමග කතා அந்த நேரத்துல நீங்க அதை இல்ல ஆண்டவரே நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன் அதை எப்படி கொடுக்குறது, இதெல்லாம் சான்ஸே கிடையாதுன்னு சொல்ல மாட்டீங்க. ඒ වෙලාවට ඔබ කියන්නේ නැහැ කවදාවත් මේක මම බොහෝ අමාරුවෙන් මම මේක හම්බ කරගත්තේ, මේක බොහෝ අමාරුවෙන් මම රැස් කරගත්තේ, මේක දෙන්නේ නැහැ කියලා කියන්නේ නැහැ ඔබ. எத்தனை பேர் வாழ்க்கையில் அப்படி எல்லாம் செஞ்சிருக்கீங்க? ඊ දෙනෙක් එහෙම ජීවිතේ කරලා තියෙනවද? கர்த்தர் சொன்னார் என்று கொடுத்தவர்கள் எத்தனை பேர்? ස්වාමීන් වහන්සේ කිව්වා කියලා දීපු අය කී දෙනෙක් ඉන්නවද? கையை பார்க்கலாமா? අත උස්සමුද බලන්න. பல நேரங்களில் பயப்படுறோம் பாருங்க நம்ம. සමහර වෙලාවට අපි බය වෙනවා. ஏன் இந்த பயம் தெரியுமா? ඇයි මේ බය? நான் வேலைக்கு போறேன்,
මම වැඩට යනවා. நான் சம்பாதிக்கிறேன், මම හම්බ කරනවා. அதுவும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன். මම බොහෝ මාංශයෙන් හම්බ කරනවා. கொஞ்சம் வருமானத்துல குருவி மாதிரி சேர்த்து வச்சு நான் இதை வாங்கினேன். මම පුංචි ලාභයකින් තමයි කුරුල්ලෙක් වගේ එකතු කරලා මම ලබා ගත්තේ. நீங்க எப்படி சேர்த்து வச்சு வாங்கினாலும் கர்த்தர் கொடுத்தது. කොහොම අපි එකතු කරලා ගත්තත් ස්වාමීන් වහන්සේ. ஆமென். ආමේන්. அப்ப கர்த்தர் உங்ககிட்ட பேசி கொடு என்று சொன்னால் தயக்கமே வேண்டாம், நீங்க தாராளமாய் கொடுக்கலாம். ස්වාමීන් වහන්සේ ඔබට කතා කරලා දෙන්න කියලා කිව්වොත් තැකිලෙන්න එපා. ඔබ දෙවියන් වහන්සේගේ எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். இது வரைக்கும் கர்த்தர் பேசி எதையாவது இல்ல ஆண்டவரே நான் விட மாட்டேன் கொடுக்க மாட்டேன்னு இருக்கீங்களா? ඔබ මෙතෙක් ස්වාමීන් වහන්සේ ඔබට කතා කරලා නෑ නෑ මම දෙන්නේ නෑ කියලා ඔබ හිතාගෙන அந்த ඉන්නවද? பயத்துல இருந்து வெளியே வரணும்னா முதல்ல எடுத்து கொடுங்க. ඒ බයෙන් එළියට එන්න නම් පළවෙනිම දේ ස්වාමීන් වහන්සේගේ රාජ්‍යයට ஏன்னா සත්‍යය. எல்லாம் அவர்கிட்ட இருந்து வந்தது திரும்ப அவருக்கு கொடுக்கிறோம். සියල්ල ස්වාමීන් වහන්සේගෙන් පැමිණෙන්නේ නැවත ස්වාමීන් වහන්සේට. ஆனா இது வெறும் பணம் பொருள்ல மட்டும் இல்ல. නමුත් මෙතන මුදල් වස්තුව ගැන විතරක් அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய ஊழியத்தையும் வாழ்க்கையும் அப்படிதான் வாழ்ந்தார் பாருங்க. පාවුල්තුමා ඔහුගේ සේවය සහ ඔහුගේ ජීවිතය ඔහු ඒ විදිහට තමයි ජීවත් වුනේ. எபேசு விசுவாசிகளுக்கு அவர் சொல்லுகிறார் அப்போஸ்தலர் 20 அதிகாரத்துல එපිසේ සිටියා වූ ඇදහිලිවන්තයන්ට ඔහු කියනවා 20 வசனத்தில் சொல்றாரு, நான் ஒன்றையும் உங்களுக்கு மறைத்து வைக்கவில்லை. 20 කියනවා මම කිසි දෙයක් ඔබට හැංගුවේ නැහැ. 26 வசனத்தில் சொல்றாரு, 26 වෙනි පදේ කියනවා ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். මම කිසිවක් නොසගවා සියල්ල ඔබට එළිදරව් කරා. அன்னைக்கு ஒருத்தர்கிட்ட பேசியிருந்தோம் பாருங்க, அவர் சொல்றாரு, இந்த காலத்துல நிறைய ஊழியக்காரங்க அவங்களுக்கு தெரிஞ்செல்லாம் விசுவாசிக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் தான் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு புறப்பட்டுக்கிட்டாரு அவரு. සමහර එක දවසක් මම කතා කර කර හිටියා එක්කෙනෙක් කියනවා හැම දෙයක්ම ඇදහිලිවන්තයන්ට කියන්න යන්නේ ஆனா அந்த අතුරු කර ගන්නවලු කියන්නේ නැහැ. இந்த மிகப்பெரிய அப்போஸ்தலனை கொஞ்சம் கவனிங்க. නමුත් ඊටාම උතුම් අපොස්තලතුමා அவர் சொல்றாரு, தேவன் எதையெல்லாம் என்கிட்ட வெளிப்படுத்தி ஜனங்களுக்கு போதி என்று சொன்னாரோ அத்தனையும் நான் உங்களுக்கு போதித்து விட்டேன், எதையுமே நான் உங்களுக்கு கொடுக்காமல் இருக்கவில்லை அப்படின்றார். පාවුල්තුමා කියනවා දෙවියන් වහන්සේ මට මොනවද එළිදරව් කරේ එළිදරව් කරපු හැම දෙයක්ම මම ඔබට ඉගෙනුවා කිසිම දෙයක් මම හැංගුවේ නැහැ. அவர் பிரசங்கத்துல மட்டும் அப்படி இல்ல பாருங்க, ඔහු දේශනාව තුල විතරක් එහෙම නැහැ. வாழ்க்கையிலும் அவர் அப்படிதான் இருந்தார். ඔහුගේ ජීවිතය තුලත් එහෙමයි. அவர் சொல்றாரு, நான் இப்போதே பானபலியாக வார்க்கப்பட்டு දැන් போகிறேன். මේ වෙලාවෙත් මම යාග කොට සිටිනේ කියලා. கர்த்தருக்காக தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே பானபலி போல வார்த்துட்டார் பாருங்க. ඔහු දෙවියන් වහන්සේ උදෙසා ඔහුගේ ජීවිතේම දෙවියන් වහන්සේට පූජාවක් කරලා. இனி வார்ப்பதற்காக ஒண்ணும் கிடையாது, ආයේ ඔහුට කිසි දෙයක් නැහැ. எல்லாவற்றையும் கம்ப்ளீட்டா வார்த்து விட்டார். ඒ කියන්නේ සියල්ලම දෙවියන් වහන්සේට දීලා ඉවරයි. அவருக்கு நல்லா தெரியும், கர்த்தர் கொடுத்தா திரும்ப அவருக்கே எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். ඔහු දන්නවා දෙවියන් වහන්සේ දුන්න සියල්ල. நான் அங்க போயிட்டு வருத்தப்பட்டு கூடாது. ඒ ගිහිල්ලා දුක් වෙන්න හොඳ නැහැ. ஐயோ கொலோசை மக்களுக்கு நான் இதை சொல்லலையே, අයියෝ කොලොස්සි සෙනකට මට මේක කියන්න. எபேசு மக்களுக்கு இதை சொல்லலையே. අයියෝ එපිසි සෙනකට මේක කියන්න. இல்ல இல்ல இல்ல, வாழ்க்கையும் ஊழியத்தையும் இருந்த எல்லாவற்றையும் கொடுத்து அதன் பிறகுதான் அவர் அங்க போனார். අපි දකිනවා පාවුල්තුමා කොලොස්සියටත් ඒ වගේම එපිසියටත් ඔහුගේ ජීවිතයේ තිබුණා වූ හැම දෙයක්ම දීලා තමයි ඔහු එහෙට ගියේ. எத்தனை பேர் வழங்குது நான் சொல்ற காரியம்? එතකොට තේරෙන්නේ දන්නවද මම කියන දේ තේරෙනවද? ஊழியத்துக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை, எதுக்கு என்கிட்ட சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா? ඔබ සමාජයේ හිතෙන්න පුළුවන් සේවයටත් මට කිසිම සම්බන්ධතාවයක් නැහැ. මොකටද මේක ගැන இன்னைக்கு කතා சம்பந்தம் இல்லாம மாதிரி இருக்கலாம். கர்த்தருக்கு ஒரு நாள் உங்களை ஊழியத்துக்கு அழைச்சாருன்னா இப்படிதான் இருக்கணும்னு ஒரு ஆசை வரட்டும் உங்களுக்குள்ள. සමහර වෙලාවට ඔබට සේවය ගැන කිසිම මේකක් නැතිවෙනවා. නමුත් ස්වාමීන් වහන්සේ ඔබට කතා කරොත් සේවයට ඔබට කැඳවීමක් දුන්නොත් ඔබ අනිවාර්යයෙන්ම සේවය කරන්න වෙනවා. சரி, முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு காரியத்தை நம்ம கவனிப்போம். මම අවසන් කරන්න කලින් තව දෙයක් මම පටන් ගන්නවා. எப்படி தாவீது பணம் ஆண்டவர்கிட்ட இருந்து வருது, ஆகவே அதை அவருக்கு திரும்ப கொடுக்கணும் என்று நினைத்தானோ, දාවිතුමා කොහොමද දෙවියන් වහන්සේගෙන් තමයි වස්තුව මේ මුදල් එන්නේ, ඒ නිසා නැවත දෙවියන් වහන්සේට දෙනවා කියලා හිතුවද? அதே போல தேவன் பணத்தை குறித்து என்ன நினைக்கிறார், எப்படி நினைக்கிறார் என்ற அந்த அறிவை நாம் பெற்றுக்கொள்ளணும் பாருங்க, அது ரொம்ப முக்கியம். දෙවියන් වහන්සේ මේ මුදල් පිළිබඳව වස්තුව පිළිබඳව දෙවියන් වහන්සේ මොනවද හිතන්නේ කියන අවබෝධය අපිට ඇති වෙනවා. நிறைய பேருக்கு தேவன் பணத்தை குறித்து என்ன நினைக்கிறாருன்னு தெரியல பாருங்க. ගොඩක් අයට මුදල් ගැන දෙවියන් වහන්සේ මොනවද හිතන්නේ කියලා දන්නේ නැහැ. நான் சொன்னது போல ஆரம்பத்துல நிறைய பேர் பணம் ஒரு உலக பொருள். ගොඩක් වෙලාවට ගොඩක් අය කියන දෙයක් තමයි මුදල් ඇවිල්ලා ලෝක දෙයක්, ලෞකික சின்ன දෙයක්. வயசுல நான் பார்த்துருக்கேன், எங்க அப்பா ஊழியம் செஞ்சதுனால வீட்டுக்கு நிறைய ஊழியக்காரங்க வருவாங்க. මම දන්නවා මම පොඩි කාලේ ඉඳන්ම අපේ තාත්තා සේවය කරපු නිසා අපේ ගෙදරට ගොඩක් සේවකයෝ එනවා. அவங்களுக்கு காணிக்க கொடுத்தீங்கன்னா ඒ අයට සම්මාදම් දෙනකොට அந்த காலத்துல கவர் எல்லாம் போட்டு கொடுக்க மாட்டாங்க, ඒ දවස්වල ලියුම් කවුරු වල දාලා சும்மா දෙනවා. எடுத்து அப்படியே கொடுப்பாங்க. එහෙම මරන් දෙනවා තාත්තා. அவங்க அதை கையில வாங்க மாட்டாங்க, ඒ අය අතට ගන්නෙ නැහැ. பைபிளை திறந்து ඒ කට්ටිය බයිබල් அப்படி நீட்டுவாங்க, நீங்க பைபிளுக்குள்ள வச்சுன்னா க்ளோஸ் பண்றோம். මේක බයිබලේ තියන්නේ කියලා මෙහෙම වහ ගන්නවා. அது அப்புறம் இப்படி கையில தானே எடுக்கணும்.
එතකොට අදින්න ගන්න ඕනේ. அப்படியே பைபிளோட தூக்கின்னு போறோம் கடைக்கார இதை வச்சு இந்த காசை எடுத்துங்க அப்படின்னு බයිබලේ අරගෙන ගිහින් මෙහෙම යන්නේ නැහැ. ඊට පස්සේ අතටනේ ගන්න ඕනේ. பைபிளோட போறோம் ப்ரொவிஷன் ஸ்டோர் කඩේට යනකොට බයිබලේ පිටින්ම දෙයක්. அப்புறம் அந்த காசை அங்கிருந்து எடுத்துக்கிறோம். ඊට පස්සේ එතනින් ඒ සල්ලි ගන්න බෑ. வெளியே போன உடனே டக்குன்னு எடுத்துருவோம். அதெல்லாம் கரெக்டா ඒකට இருக்கும். ගිය ගමන් අපි ගන්නවා ඒක. கரெக்டா இல்லையா? හරිද නැද්ද? ஆனா வாங்கும்போது மட்டும் பைபிள்ல வாங்குவாங்க. නමුත් ගන්නකොට විතර බයිබලේ ஏன்னா அது ஒரு உலக பொருள், அதை தொடக்கூடாதான். මොකද ඒක ලෞකික දෙයක්, ඒක අල්ලන්න හොඳ නැහැ. ஒருத்தர் சொன்னாரு பாருங்க, அவரோட பேச்சிலே ஒரு தென்னாவட்டு இருக்குது. அவரோட பேச்சில தெரியுது அது தென்னாவட்டு, ஒரு பெருமை இருக்கிறது. ඔව් ඒ යා කෙනෙක් කතා කරනවා, ඒ කතා කරන දේ තුල ඔහු තුල ආඩම්බරකම. அவர் சொன்னாரு, பணத்தை பற்றி அதை பற்றி நான் யோசிக்கிறதே இல்லை, அதை தொடர்றது கிடையாது, அதை எண்ணுறது கிடையாது, எல்லாத்தையும் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துருவேன். அந்த சைடில் நான் போக மாட்டேன் பிரதர். எதுக்கு நமக்கு அது அப்படின்னாரு. කෙනෙක් කියනවා මම මුදල් ගැන බලන්නේ නැහැ, මුදල් අල්ලන්නේවත් නැහැ, මම ඒකට වෙනම කෙනෙක් දාලා තියෙන්නේ, ඕන තරම් මට මුදල් දෙනවා, ඒක ඒව බලන්න ඔක්කොම මම වෙන කෙනෙක්ව දාලා දෙන්නේ, ඒක මට අදාළ නැහැ. அப்படின்னா என்ன அர்த்தம்? பணத்தை குறித்து பயப்படுறாரு அவரு. එහෙනම් එයා මොකද වෙලා දෙන්නේ? මුදල් වලට බය වෙනවා. அதை தொட்டோன்னா, அதை எண்ண ஆரம்பிச்சோன்னா அது இப்படி வந்துருமோ அப்படின்னு ஒரு பயம் பாருங்க. ඒ කියන්නේ ඒක ගණන් කරන්න පටන් ගත්තට පස්සේ මොනවා හරි ඇතුලේ වෙයි කියලා බය වෙලා. பணத்தை பற்றி ஒரு தப்பான எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு பாருங்க. ඒ කියන්නේ මුදල් ගැන වැරදි අවබෝධයක් ඕන තුල ඇති වෙනවා. பணத்தை குறித்து தேவனுடைய எண்ணம் என்ன? මේ මුදල් පිළිබඳව දෙවියන් වහන්සේගේ අවබෝධය මොකක්ද? பணத்தை குறித்து මොකක්ද හිතන්නේ? வேதம் நிறைய பேசுது பாருங்க. බොහෝ තැන්වල දෙවියන් වහන්සේගේ වචන கொடுப்பதை குறித்து கர்த்தர் நிறைய பேசுறார். දෙන එක ගැන දෙවියන් වහන්සේ ගොඩක් තැන්වල කතා කරනවා. ஆனா இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். லூக்கா 16ஆம் அதிகாரத்துல இருக்கு. මම විශ්වාස කරනවා මේ වචනේ ඉතාම වැදගත්යි කියලා ඔබට. இதை பார்த்துட்டு நம்ம முடிப்போம். මේක බලලා අපි අවසන් කරන්න යනවා. கொஞ்சத்துல உண்மை உள்ள லூக்கா 16:10. ලූක පොතේ 16 වෙනි පරිච්ඡේදයේ 10 වෙනි පදේ. கொஞ்சத்துல உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனா இருக்கிறான், கொஞ்சத்திலே අනීதி உள்ளவன் අநேகத்திலும் අනීதி உள்ளவனா இருக்கிறான். ස්වල්පයක් ගැන විශ්වාසව සිටින්නා බොහෝ දේ ගැන විශ්වාසව සිටී, ස්වල්පයක් ගැන අධර්මිෂ්ඨව සිටින්නා බොහෝ දේ ගැන අධර්මිෂ්ඨව සිටී. உண்மைத்தன்மை குறித்து கர்த்தர் இங்க பேசுறாரு பாருங்க. මෙතන උන්වහන්සේ විශ්වාසවන්තකම ගැන කතා என்ன சொல்றாரு? ஒரு 1000 ரூபீஸ்ல நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா, கணக்கு ஒழுங்கா இருந்ததுன்னா, உங்ககிட்ட 1000 crores கொடுத்தாலும் நீங்க உண்மையா இருப்பீங்க. அததான் சொல்றாரு இங்க. ඔබ රුපියල් 1000කට අවංකයි නම් ඔබට කෝටියක් දුන්නත් ඔබ ඒ මුදලට අවංකයි. ஆனா ஒரு 1000 ரூபீஸ்ல உங்களால உண்மையா இருக்க முடியலன்னு சொன்னா, உங்ககிட்ட எவ்வளவு கொடுத்தாலும் உண்மையா இருக்க மாட்டீங்க. නමුත් රුපියල් 1000කට ඔබට අවංක වෙන්න බැරි නම් කොච්චර කෝටි ගණන් ඔබට තිබුණත් ඔබට අවංක වෙන්න බෑ. அப்புறம் என்ன சொல்லுகிறார்? ඊට පස්සේ මොකද්ද? அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையா இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? එබැවින් නුඹලා අධාර්මික වස්තුව ගැන විශ්වාසව නොසිටියා නම් සැබෑ වූ වස්තුව නුඹලාට බාර දෙන්නේ කවුද? நாம பணமா வேணாம் தொடவே மாட்டோம் அப்படின்றோம் இல்லையா? අපි සමහර වෙලාවට කියනවා අයියෝ මුදල්ද මම අල්ලන්නේවත් නැහැ ඒක. ஆனா கர்த்தருங்க என்ன கேக்குறாரு? නමුත් ස්වාමීන් වහන්සේ මෙතන මොකක්ද? உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சு நீ உண்மையா இருக்கிறியா? ඔබ ළඟ තියෙන මුදල් ඔබ තියාගෙන ඒකට අවංක වෙනවද? ஏன்னா இருக்கிற பணத்துல நீ உண்மையா இல்லைன்னு சொன்னா, මේ ඔබට තියෙන මුදල් වලට ඔබ අවංක නැත්තම්, பணம் என்கிற உலக பொருள்ல நீ உண்மையா இல்லைன்னு சொன்னா, මේ මුදල් කියන ලෞකික දේ තුල ඔබ අවංක නැත්තම්, மெய்யான பொருளை யார் உங்ககிட்ட கொடுப்பா? සැබෑ වූ දේ දෙවියන් වහන්සේ කොහොමද ඔබට දෙන්නේ? அப்போ பணத்தை நாம் எப்படி கையாளுகிறோம் என்று வைத்து கர்த்தர் நம்ம எடை போடுறாரு பாருங்க. ඒ කියන්නේ මුදල් කොහොමද අපි පරිහරණය කරන්නේ? ඒ තුලින් දෙවියන් වහන්සේ අපිව මනිනවා. பணத்தை வச்சு கர்த்தர் ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம எடை போடுகிறார். ඒ කියන්නේ මුදල් තියලා දෙවියන් වහන්සේ ආත්මික ජීවිතේ උන්වහන්සේ මන බලනවා. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்ற காரியம்? ඒකට තේරෙනවද මං කියන එක? விளங்குதா நான் சொல்றது? තේරෙනවද? பைபிள்ல தான் பேசிட்டு இருக்கேன் මම நான். බයිබලයේ ඉඳන් තමයි කතා කරන්නේ. கர்த்தர் சொல்றாரு, ස්වාමීන් වහන්සේ இந்த பண விஷயத்தில் நீ உண்மையா இல்லைன்னா මේ මුදල් පිළිබඳව ඔබ අවංක නැහැ. இதை விட மேலான விஷயங்கள்லாம் இருக்கு. ඊට වඩා වැඩි දේවල් තියෙනවා. மெய்ப்பொருள் இருக்கிறது, මේ සත්‍ය නැත්තම් සැබෑ ஆவிக்குரிய காரியங்கள் இருக்கு. ආත්මික දේවල් තියෙනවා. அதுல நீ எப்படி உண்மையா இருப்ப? ඒකට කොහොමද ඔබ විශ්වාස ஆக உன்னை நம்பி எப்படி கொடுக்க முடியும்னு கேக்குறாரு பாருங்க. ඔබ විශ්වාස කරලා දෙන්නේ? எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்ற காரியம்? ඊටනකොට තේරෙනවද මං කියන එක? அப்ப கர்த்தர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறா? එහෙනම් දෙවියන් වහන්සේ මොනවද අපෙන් බලාපොරොත්තු நான் உங்ககிட்ட இந்த உலக பொருளை கொடுக்கிறேன், මං ඔබට මේ ලෞකික දේ දෙනවා. இதுல உண்மையா இரு. මේ තුල අවංක இதுல உண்மையா இருந்தாதான் ஆவிக்குரிய அந்த மெய்ப்பொருளை உங்ககிட்ட என்னால கொடுக்க முடியும். ඒ කියන්නේ මේකට ඔබ අවංක වුණොත් තමයි ආත්මික වූ සැබෑ වූ දේ තුල ඔබට අවංක වෙන්න පුළුවන්. எத்தனை பேருக்கு விளங்கு நான் சொல்ற காரியம்? ஆமென். තේරෙනවද මං කියන එක? கர்த்தர் எப்படி பார்க்கறாரு பாருங்க. ස්වාමීන් වහන්සේ කොහොමද බලන්නේ බලන්න.
ஆவிக்குரியவன் பணத்தை தொடாதுன்னு சொல்லல. ස්වාමීන් වහන්සේ කියන්නේ නැහැ ආත්මික කෙනා මුදල් අල්ලන්න එපා. பணத்தை எப்படி கையாளுகிறோம் என்பதை வச்சு நம்ம எந்த அளவுக்கு ஆவிக்குரியவர்கள் ஆண்டவர் எடை போடுறாரு. ඒ කියන්නේ මුදල් කොහොමද අපි පරිහරණය කරන්නේ? පරිහරණය කරන දේ තුලින් මෙයා කොච්චර ආත්මිකද කියලා බලන්න පුළුවන්. ஆகவேதான் பாருங்க, பண விஷயத்துல ஒழுங்கா இல்லாதவங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஓஹோன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், போக போக அதுல குறைய ஆரம்பிப்பார்கள், அப்படி ஊழியமும் குறைய ஆரம்பிக்கும். ඒ කියන්නේ මුදල් වලට අවංක නැති අය හෝ ගාලා හොඳට දිනනවා. නමුත් ටික ටික යනකොට මුදල් අඩු වෙනකොට ඒ අයගේ සේවයත් අඩු වෙනවා. இது ஊழியம் செய்யறவங்களுக்கு மட்டுமல்ல, வாழ்க்கையில நம்ம எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு காரியம். මේක ඇවිල්ලා සේවය කරන අයට විතරක් නෙමෙයි, මේක ඇවිල්ලා ජීවත් වෙන හැම කෙනෙකුටම අදාළ දෙයක්. நம்ம கையில இருக்கிற பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுகிறோம் என்று கர்த்தர் பார்க்கிறார். අපි ළඟ තිබෙන මුදල් තුලින් අපි මොනවද කරන්න කියලා දෙවියන් වහන්සේ බලාගෙන அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கிறீங்க? අපි කොහොමද මුදල් හම්බ කරන්නේ? நியாயமா சம்பாதிக்கிறீங்களா அநியாயமா අපි சம்பாதிக்கிறீங்களா? ධර්මිෂ්ඨ ලෙස මුදල් හම්බ කරනවද අධාර්මික ලෙස අපි මුදල් அந்த பணத்தை எப்படி செலவு பண்றீங்க? අපි ඒක කොහොමද වීදම් කරන්නේ? நியாயமா செலவு பண்றீங்களா அநியாயமா செலவு අපි பண்றீங்களா? යහපත් විදියට ඒක වීදම් කරනවද නැත්නම් අයහපත් විදියට වීදම් சில කරනවද? பேர்கிட்ட கொஞ்சம் காசு கிடைச்சா போதும் பாருங்க, සමහර අයට පොඩ්ඩක් සල්ලි அதை හම්බ வச்சு என்ன பண்ணுவோன்னு அவனுக்கு இது தலைகால் புரியாது. அவனுக்கு එයාට ඔයා ඔළුව කැරකිලා වගේ මොනවද කරන්න කියලාවත් දන්නේ அந்த නැහැ. காசை செலவழிக்கிற வரைக்கும் ஓய மாட்டான். එයාට සල්ලි ටික වීදම් කරන ගමන් එයාට නිින්ද යනවා. ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா கையில காசு இல்லை. ඊට පස්සේ දවස් දෙකක් විතර බලනකොට සල්ලි නැහැ. கர்த்தர் சொல்றாரு, பண விஷயத்துல கரெக்டா இருக்கு, ස්වාමීන් වහන්සේ කියනවා මුදල් පිළිබඳව ඔබ අවංක அப்பதான் மேலான காரியங்களை நான் உனக்கு தர முடியும். දෙවියන් වහන්සේ උසස් දේවල් ඔබට දෙන්නේ. எனக்கு ஒரு தேவ மனிதர் ரொம்ப அழகா ஒரு காரியத்தை சொன்னார் பாருங்க. මට හිතවත් දේවදාසෙක් ලස්සනට පැහැදිලිව කතාවක් මට කිව්වා. பல வருஷமா அவர் கீழே நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். මම එයාගේ යටතේ බොහෝ වසර කාලයක් මම සේවය කරා. அப்ப என்கிட்ட ஒரு பைக் இருந்தது, එතකොට මට පොඩි බයික් එකක් තිබුණා. 4 வீலர் இல்ல. அவர் ஒரு நாள் என்ன பார்த்து சொன்னா, பெஞ்சமின், இந்த 2 வீலரை ஒழுங்கா க்ளீன் பண்ணி சுத்தமா வச்சு சர்வீஸை கரெக்டா விட்டு எடுங்க, இதையே நீங்க ஒழுங்கா மெயின்டைன் பண்ணலாம், கர்த்தர் எப்படி உங்களுக்கு ஒரு காரை கொடுப்பாரு அப்படின்னு. එතකොට මේ දේවදාසයා කිව්වා ඔයාට තියෙන්නේ මේ බයික් එක නේ, මේ බයික් එක ඔබ හොඳට සර්විස් කරලා හොඳට හොදලා පීදලා මේකට ඔබ අවංක වුණොත් දෙවියන් වහන්සේ ඔයාට රෝද හතරක් දෙයි. அவர் சொன்ன பிறகுதான் அறிவே வந்தது பாருங்க. එයා කිව්වට පස්සේ තමයි මට දැනගන්න. ஏன்னா அது அவ்வளோ அழுக்கா இருக்கும், துடைக்க கூட மாட்டேன். ඒ කියන්නේ එතරම්ම අපිරිසුදුයි පිහදාන්නේ. அப்படியே ஓட்டுவேன், அப்படியே நிறுத்துவேன், எல்லாம் அதேதான். එහෙමම දුවනවා, එහෙමම තියනවා, පිහදාන්නේ. ஆனா அவர் சொன்ன பிறகுதான் யோசிக்க ஆரம்பிச்சு. ඊට පස්සේ එයා කිව්වට පස්සේ මම කල්පනා කරන්න පටන් ගත්තා. உண்மையில அதன் பிறகுதான் காரே வந்தது எனக்கு. ඊට පස්සේ තමයි ඇත්තටම මට කාර් එකක් ආවා. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? මේ දෙනෙක් ආමේන් කියනවා. இருக்கிறத கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். ඒ කියන්නේ Tamanට තියෙන දේ හරියාකාරව පාලනය කරන්න. இருக்கிற அந்த சின்ன காரு, දැන් ඒ சின்ன கார், ඒ පුංචි කාර් එක, சின்ன திருச்சபை, ඒ පුංචි සභාව, சின்ன ஊழியம், පුංචි සභාව. எல்லாம் ஆரம்பத்துல சின்னதா தானே இருக்கு. ඒ හැම දෙයක්ම ආරම්භ කරනකොට ஆனா அதுல கரெக்டா இருக்கும்போது தான் கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம கையில கொடுக்கிறார். අපි ඒකට අවංක වුණා තමයි ස්වාමීන් වහන්සේ විශාල දේවල් අපිට දෙන්නේ. ஒரு முறை பைபிள் காலேஜில் படிச்ச ஒருவரை வெளியில ஒரு ஓப்பன் மீட்டிங் கூட்டு போனாங்க. එක සැරයක් බයිබල් කොලෙජ් එකේ ඉගෙනගත්තු කෙනෙක්ව එලිමාන් රැස්වීමකට අරන් ගියා. அவர் அங்க போயிட்டு கொஞ்சம் வேலை எல்லாம் செய்யணும், கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் பண்ணணும் பாருங்க. ඒ කියන්නේ ක්‍රීඩා පිටියට ගියාට පස්සේ යාලා වැඩ කරන්න ඕනේ. அவருக்கு அந்த அந்த அதாவது கடப்பாறையை பிடிச்சி பள்ளம் தோண்டுறது, அந்த போஸ்டை நடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலையா இருந்தது. ඒ කියන්නේ එතනට ගිහිල්ලා ඒ වලවල් හාරලා ඒවා හිටවන්න කණු හිටවන්න ඒ වගේ වැඩ තිබුණා. பைபிள் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட். ඒ ඇවිල්ලා පළවෙනි වසරේ දරුවා. அந்த தம்பி என்ன சொன்னாடி தெரியுமா? ඒ දරුවා මොනවද කිව්වේ දන්නවද? அவர் சொல்றாரு, மைக்கு பிடிக்க வேண்டிய கையில இந்த கடப்பாறை கொடுத்துட்டீங்க நீங்க. මයික් එක කල්ලන්න ඕන අතටනේ ඔයා මේ හාරන්න මේ දීලා තියෙන්නේ මේක කියලා කියනවා. மைக் பிடிக்க வேண்டிய கையில මයික් එක අල්ලන්න ඕනේ අතට கடப்பாறையை கொடுத்துட்டீங்க. ඔබ ඒ කියන්නේ හාරන අලවම්බුවක් වගේ இவ்வளவு கஷ்டமான வேலையெல்லாம் செய்ய வைக்கிறீங்க. මේ අමාරු වැඩ අපිට කරන්න දීලා තියෙනවා. அவர் யோசிக்கிறார், மைக் பிடிக்கிற வேலை ரொம்ப ஈஸின்னு. එයා හිතාගෙන ඉන්නවා මයික් එක අල්ලන වැඩේ හරි ලේසි. மைக் பிடிக்கிறவங்க கிட்ட கேளுங்க அது எவ்வளவு கஷ்டம். මයික් එක අල්ලන අය ගන්න මයික් එක කොච්චර අමාරුද. அதுக்கு தான் மணிக்கணக்கா செலவழிக்க வேண்டியதா இருக்கு. ඒකට තමයි බොහෝ වෙලාවක් කැප කරන්න ඕනේ. எத்தனை பேருக்கு வழங்குது நான் சொல்ற මේ காரியம்? දෙනෙකුට තේරෙනවද මම කියන එක? அவர் யோசிச்சிட்டார், அவர் பைபிள் காலேஜுக்கு வந்த உடனே அப்படியே தூக்கிட்டு ஒரு 10,000 பேர் இருக்கிற இடத்துல மைக்கை கொடுத்து பேசுன்னு சொல்லி விட்டுடுவாங்க அப்படி. එයා හිතුවා බයිබල් කොලෙජ් එකට ආපු ගමන් 10000ක් විතර ඉන්න තැනකට ගිහලා ටක් ගාලා මයික් එකක් දීලා එයාට කතා කරන්න දෙයි කියලා. கர்த்தர் என்ன பாக்குறாரு தெரியுமா? ස්වාමීන් වහන්සේ මොනවද බලන්නේ දන්නවද? இந்த கடப்பாறையை கொடுத்து உன்னை வேலை செய்ய வைக்கிறாங்களா, அதை நீ எப்படி செய்யறன்னு பாக்குறாரு. මේ අලවංගුවක් කරේ ඔබට දීලිවලා මේ වැඩේ ඔබ අවංකව කරනවාද? මේ වැඩේ තුලින් දෙවියන් වහන්සේ ඔබ බලනවා. இந்த வேலையை செஞ்சாதான் அந்த வேலையை கரெக்டா செய்யும். මේ වැඩේ ඔබ හරියට කරොත් තමයි මේ වැඩේ ඔබ හරියට කරන්නේ. ஆனா அது பிறகு அந்த வாலிப பையன் தம்பி திருந்திட்டான் பாருங்க. නමුත් ඒ තරුණ දරුවා
හැදුනා වෙනස් 3 வருடங்கள் படித்தான். අවුරුදු 3ක් ඉගෙන ගත්තා. இப்போ ஒரு பெரிய பாஸ்டரா இருக்கிறான் ஆந்திரால. දැන් එයා ආන්ధ్‍රාවල ලොකු පාස්ටර් කෙනෙක්. ரொம்ப நல்லா ஊழியம் செய்து கொண்டிருக்கான். හොඳට සේවය කරනවා. அது காரணம் என்ன, அந்த 3 வருஷத்துல தம்பி மாறிட்டான். ඒකට හේතුව තමයි අවුරුදු 3 තුල ඔහුගේ ජීවිතය වෙනස් වුණා. இந்த கோட்பாடு எல்லாவற்றுக்கும் பொருந்தும் பாருங்க. මේ ක්‍රියාවලිය හැම දෙයකටම බලපාන. சரி, அடுத்தது கவனிப்போம். ඊළඟ එකක් බලමු. வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? වෙන කෙනෙකුගේ කාරණයක් ගැන නුඹලා අවංක වෙන්නේ නැත්නම් නුඹලාට කෙනෙක් දෙන්නේ කොහොමද? அத்த என்ன சொல்றாரு, ස්වාමීන් වහන්සේ මොනවද? இன்னொருத்தருடைய விஷயத்துல நீங்க உண்மையா இல்லைன்னா உங்ககிட்ட எப்படி கொடுக்க முடியும்? අනුන්ගේ දෙයකට ඔබ අවංක නැත්නම් කොහොමද ඔබට දෙයක් දෙන්නේ? இதை பற்றி ரொம்ப பேச விரும்பல. මේක ගැන මම ஆனா ගොඩක් கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? ස්වාමීන් වහන්සේ දෙයක් බලාපොරොත්තු உங்களுடையதோ மற்றவர்களுடையதோ අනුන්ගේ හරි ඔබේ හරි உலக பொருளிலே நாம் உண்மையா இருக்க வேண்டும் என்று මේ விரும்புகிறார். ලෞකික දේ තුල අපි අවංක වෙමු. குறிப்பாக பணத்துல உண்மையா இருக்கணும்னு விரும்புறாரு பாருங்க. අනිවාර්යයෙන්ම අපි මුදල් වලින් අවංක වෙමු. அப்படி உண்மையா இருக்கும் போதுதான் அடுத்த லெவலுக்கு கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார். එහෙම අපි අවංක වෙනකොට තමයි ඊළඟ පියවරේදී දෙවියන් වහන්සේ අපිව උසස් කරන්නේ. எத்தனை பேர் ஆமென் ඒ சொல்றீங்க? දෙනේ කාමෙන් කියනවාද? அருமையானவர்களே, நாம தான் ஒரு தீர்மானம் எடுக்கணும். අපි තමයි තීරණයක් ගන්න ඕනේ. இன்னைக்கு பினான்சியலா நம்ம ரொம்ப மோசமா இருக்கலாம், අද ආර්ථිකයේ බොහෝ අපහසුතාවයකට පත් වෙලා ඉන්න පුළුවන්. இருந்தாலும் பரவாயில்ல. ඒක කමක් නැහැ. ஆனா இதெல்லாம் நம்ம திருத்தி கொள்ளும் போது என்ன ஆகிறது, கர்த்தர் இப்படிதான் விரும்புறார், ஆகவே நானும் அப்படிதான் இருப்பேன்னு சொல்லும் போது கர்த்தர் தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்மை உயர்த்தி கொண்டு போகிறார். ඒ කියන්නේ අපේ ආර්ථිකයේ මොන වගේ පසුබෑමක් තිබුණත් ඒක ප්‍රශ්නයක් නැහැ. නමුත් අපි අපිව හදා ගන්නකොට අපි මෙහෙම තමයි ඉන්න ඕනේ කියලා දෙවියන් වහන්සේ විශ්වාස කරනවා කියලා එහෙම අපි අපිව හදා ගන්නකොට ඊළඟ පියවරට දෙවියන් වහන්සේ අරගෙන යනවා. கிறிஸ்தவர்களுக்கு இந்த பணம் பெரிய போராட்டமா இருக்கு. හිතනුවන්ට මේ මුදල් ලොකු පොරබැදීමක්. சில பேருக்கு இந்த பணம், இந்த தாவீது எவ்வளவு கொடுத்தான் இல்லையா, அந்த மாதிரி கொடுப்பதற்கு அவங்களுக்கு ஒரு போராட்டமா இருக்கு ඒ பாருங்க. කියන්නේ දාවිද් මෙච්චර දුන්නට දෙවියන් වහන්සේට දීම ගැන ලොකු පොරබැදීමක් තියෙනවා හිතනුවන්ට. அது கொடுத்துட்டா என்ன பண்ணுறது? ඒක දුන්නත් මොකද කරන්නේ? வேற இல்லையே, යෙර නෑනේ. இவ்வளவுதானே இருக்கு, මෙච්චරයි නේ இதுக்கு மேல இல்லையே. ඊට වඩා නෑනේ. ஆகவேதான் பாருங்க, பொருளாதார ரீதியாக பண விஷயத்துல நமக்கு உயர்வும் மேன்மையும் உண்டாகிறது ඒ கிடையாது. නිසා තමයි මුදල්මය පැත්තෙන් අපිට උසස් වීම සහ වර්ධනයක් නැත්තේ. வேதம் சொல்லுகிறது, දෙවනසික වචනේ කියනවා. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான். මනුෂ්‍යය මොනවද වපුරන්නේ වපුරන දේ තමයි කපා ගන්න. அதை சொல்லிட்டு சொல்லுகிறார், ඒක කියලා උන්වහන්සේ කියනවා. நீங்க மாம்சத்துக்கண்டு விதைத்தால் அழிவை அறுப்பீர்கள், ஆவிக்கண்டு விதைத்தால் நீங்கள் நித்திய ஜீவனை அறுப்பீர்கள். එතනදී කියනවා දෙවියන් වහන්සේ ඔබ මාංශය උදෙසා වැපුරුවොත් කුණුවීම කපා ගන්නවා, ආත්මික ලෙස වැපුරුවොත් ඔබ ජීවනය කපා ගන්නවා. அந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? මේ වචනේ මොකද්ද நீங்க කියන්නේ? கொடுக்கறீங்க நல்லதுதான், ඔබ දෙන එක හරි තමයි. தாவீதை போல கொடுக்கறீங்க நல்லதுதான், දාවිද් වගේ දෙන එක ஆபிரகாம் போல கொடுக்கறீங்க நல்லதுதான், ආබ්‍රහාම වගේ දෙන එක හොඳයි. பவுலை போல கொடுக்கறீங்க நல்லதுதான். පෞතුමා වගේ දෙනවා හොඳයි. ஆனா என்ன எண்ணத்துல கொடுக்கிறீர்கள்? නමුත් මොන සිතුවිල්ලකින්ද දෙන්නේ? மாம்சத்துக்கண்டு கொடுத்தால் அழிவுதான் என்று சொல்லுகிறார். මාංශය වෙන වැපුරුවොත් කුණුවීම තමයි කපා ගන්න. பல நேரங்களில் கொடுக்கும் போது நம்ம மாம்சத்துல கொடுக்கிறோம் பாருங்க. සමහර වෙලාවට අපි වපුරනකොට මාංශයෙන් අපි වපුරනවා. அனனியாலும் சபராலும் அப்படிதான் பண்ணாங்க. අනනියා සපීරා එහෙම තමයි වැපුරුවේ. எல்லாரும் சொத்தை வித்து கொடுத்தார்கள். ඒ අය හැම කෙනෙක්ම දේපල විකුණලා දුන්නා. இவங்க 2 பேரும் சொத்தை வித்து கொடுத்தாங்க. මේ දෙන්නත් දේපල විකුණලා ஆனா දුන්නා. என்னன்னா பாதி காசை வச்சுக்கிட்டாங்க, மீதி காசை கொடுத்தாங்க. නමුත් මොකද්ද උනේ? ඒ අය කොටසක් තියාගෙන කොටසක් දුන්නා. அதிலும் தவறு இல்லை, ஏன்னா அவங்க பணம் எவ்வளவு வேணா கொடுக்கலாம். ඒකත් වැරදි නෑ. මොකද කීයක් වුණත් දෙන්න පුළුවන්. ඒක ප්‍රශ්නයක් ஆனா නෑ. මුදල්. ஆனா என்னன்னா நாங்க வித்து முழு பணத்தையும் கொடுத்தோம் என்று பொய் சொன்னார்கள். නමුත් එතන තිබිච්ච වරද මොකද්ද? ඒක විකුණලා මුළු මුදල තමයි මේ පාමුල තිබ්බේ. எல்லாரும் பாராட்ட வேணும்னு கொடுத்தாங்க பாருங்க. හැමෝම ගෙන්ම ප්‍රශංසාව ලබන්න ඕනේ කියලා තමයි දුන්නේ. மாம்சத்துக்கு என்று கொடுத்தார்கள், ඒ අය මාංශය වෙනුවෙන් දුන්නා. அழிவை அறுத்தார்கள். ඒ අය කුණුවීම பண விஷயத்துல உண்மையே இல்ல பாருங்க. මුදල් පිළිබඳව பல වුණා. நேரங்கள் அருமையானவர்களே, நம்ம நிறைய கொடுக்கிறோம், ஆனா நமக்கு ரிட்டர்ன் வரவே மாட்டேங்குது. என்னைக்கு அது யோசிச்சிருக்கீங்களா ஏன்னு? මාගේ ප්‍රේමවන්ත දරුවනේ ඔබ දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය දෙසා බොහෝ කොට දෙනවා. නමුත් රිටර්න් එකට එන්නේ නැහැ. நிறைய கொடுக்கிறோமே, ஏன் திரும்ப வர மாட்டேங்குது? ඔබ ගොඩක් දෙනවා දෙවියන් වහන්සේ. ஏன் එන්නේ නැත්තේ. ஏன் வர மாட்டேங்குதுன்னா மாம்சத்துக்கண்டு விதைக்கிறோம். ඇයි එන්නේ නැත්තේ? මාංශය දෙසා වපුරන නිසා. இந்த மாதிரி நம்ம பிரசங்கியார்களும் சொல்லி கொடுக்குறாங்க. මේක දේශකයන්ට උගන්වනවා. ஒரு பிரசங்கம் பண்ணாரு பாருங்க. එක්කෙනෙක් දේශනා කරා. உங்க சர்ச் பாஸ்டருக்கு தான் 4 கார் இருக்கு, எதுக்கு அவர்கிட்டயே போய் தசம் பாகத்தை கொடுக்குறாங்க? ඔබේ චර්ච් එකේ පාස්ටර්ට කාර් 4ක් තියෙනවා. මොකද ඔබ ගිහිල්ලා ඒ පාස්ටර්ටම දෙන්නේ දසෙන් කොටක්. பைக் கூட இல்லாத எத்தனை ஊழியக்காரங்க இருக்காங்க, බයික් එකක්වත් නැති කොච්චර සේවකයෝ ඉන්නවා. அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம்ல. එයාලට එහෙම දෙන්න පුළුවන්. எதுக்கு உங்க பாஸ்டருக்கே கொடுக்குறீங்க? ඇයි ඔබේ පාස්ටර්ටම ගිහිල්ලා දෙන්නේ? அவர் என்ன சொன்னதுமா, அவர் தான் நல்லா தின்னு கொழுத்து இருக்கிறாரு. එයා හොඳට එයාට හොඳට තියෙනවානේ. හොඳට තෙලෙක් ඉන්නවානේ. இதுதான் மாம்சத்துல கொடுப்பது. මේක තමයි මාංශය දෙනවා.
அவர் தின்னு கொழுத்தா இருந்தான்னா நோஞ்சானா இருந்தானா எப்படி இருந்தா உங்களுக்கு එයා என்ன? කාලා තර වුණත් එකයි තර වෙලා නැතුව හිටියත් එකයි නෝන්ජ වෙලා හිටියත් ඒක අපිට මොකද? உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவுள்னு வேதம் ඉගෙන சொல்லுது. ගන්නා උගන්වන්නාට සියලු යහපත් දේ දේවා කියලා බයිබලයේ කියනවා. அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, ஜாக்கிரதையா விதைங்க. அவரு கொழுத்து இருக்கிறாரு, இப்படி இருக்கிறாரு, அப்படி இருக்காருன்னு பார்த்துலாம் கொடுக்காதீங்க. மாம்சத்துக்கென்று விதைக்காதீர்கள், விதைத்தால் அழிவைத்தான் அறுப்பீர்கள். ඒ නිසා තමයි ධර්මනාසගේ වචනේ කියන්නේ එයා තර වෙලා ඉන්නවා, එයා හොතට ඉන්නවා, එයා එහෙම නෙමෙයි ඔබ මාංශය උදෙසා දෙන්නේ නැතුව ආත්මික ලෙස වපුරන්නේ. එතකොට තමයි எப்படி விதைக்கணுமா? අපි කොහොමද වපුරන්නේ? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 5:6 பவுல் சொல்றாரு பாருங்க, ගලාතිකේ 5 වෙනි පරිච්ඡේදයේ 6 වෙනි පදයේ ஆவிக்கென்று விதையுங்கள். ආත්මික ලෙස වපුරන්නේ. அப்படின்னா என்ன அர்த்தம்? ඒකේ තේරුම මොකක්ද? தேவனுடைய வார்த்தை சொல்லுவதும்படி செய்யுங்கள். දෙවියන් වහන්සේගේ වචනේ කියන විදිහට කරන්න. அந்த ஊழியக்காரனை பார்த்து கொடுக்காதீங்க, ඒ සේවකයා දිහා அந்த බලලා சபையை பார்த்து ඒ கொடுக்காதீங்க. සභාව දිහා බලලා දෙන්න එපා. அவர் உபதேசிக்கிறார், நன்மையை பெறுகிறீர்கள். ඔබ එයා දේශනා කරනවා, ඒ යහපත ඔබ භුක්ති විඳිනවා. ஆகவே கர்த்தரை கனம் பண்ணும்படி கொண்டு போய் கொடுங்கள். ඒ නිසා දෙවියන් වහන්සේට ගෞරව කරන පිණිස ඔබ ගිහින් அப்படி செய்யும் போது நித்திய ஜீவனை அறுப்போம் என்று வேதம் சொல்லுது. එහෙම කරනකොට අපි සදාකාල ජීවනය අස්වැන්න කැටිට அது என்ன நித்திய ஜீவனை அறுப்பது? කොහොමද අපි සදාකාල අස්වැන්න ලබා ගන්නේ? காசு கொடுத்தா நித்திய ஜீவன் கிடைச்சிருமா? සල්ලි දුන්නත් සදාකාල ජීවනය ஏற்கனவே நம்ம நித்திய ஜீவனை பெற்றவர்கள் தானே. අපි සදාකාල ජීවනය ලබපු සෙනගන්නේ. அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, ඒකේ තේරුම මොකක්ද? ஆண்டவர் சொல்றாரு, இம்மையில நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஊழியத்துக்காக எதை விட்டாலும் 100 மடங்கு அதை இம்மையிலே பெற்றுக்கொள்வீர்கள், மறு உலகத்திலும் உங்களுக்கு பலன் மிகுதியா இருக்கும்னு சொல்றாரு இல்லையா? அதுதான் அந்த நித்திய ஜீவனை ඒ அறுப்பது. සදාකාල ජීවනයේ භුක්ති විඳිනවා කියන එකේ තේරුම තමයි ජේසුස් වහන්සේ කිව්වා මේ පොළවේ ඔබ දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය උදෙසා එකක් දෙනකොට ස්වාමීන් වහන්සේ 100ක් ඔබට දෙනවා කියලා. මේ පොළවේදී දෙනවා වගේම මතු රාජ්‍යදී තුන්වහන්සේ ලබා දෙනවා කියලා කියනවා. ඒක තමයි සදාකාල ජීවනයේ උදෙසා අස්වැන්න ලබා ගන්න. அருமையானவர்களே, நம்முடைய தேவனை அறிந்து கொள்ளும் போது நாம விதைக்கிறோம் இல்லையா, என்ன எண்ணத்தோடு விதைக்கிறோம் என்று அதுவே மாறி விடுது பாருங்க. ඔබ දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය දිසා වපුරනවා නේද? මොන සිතුවිල්ලකින්ද ඔබ වපුරන්නේ? ඒ සිතුවිල්ලෙන්ම ඔබට දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරනවා. ஆவிக்கென்று விதைக்க ஆரம்பிக்கிறோம். ඔබ ආත්මික ලෙස වපුරන්න පටන් ගන්නවා. தேவன் ஏராளம் தாராளமாய் அறுவடையை தருகிறார். දෙවියන් වහන්සේ බොහෝ සෙයින් ඔබට ආශිර්වාද කරනවා. எத்தனை பேர் அதை කී விசுவாசிக்கிறீங்க? දෙනෙක් ඒක විශ්වාස කරනවා? அடுத்த முறை காணிக்க போறதுக்கு முன்னாடி யோசிங்க. අනිත් වෙලාවට ඔබ සම්මාදම් දාන්න කලින් කල්පනා කරන්න. தேவையில்லாத எண்ணங்கள்லாம் எடுத்து போடுங்க. ඒ අනවශ්‍ය සිතුවිලි අයින් කරලා දාන්න. ஆவிக்கென்று விதைத்து பாருங்க. ආත්මික ලෙස වපුරන්න. வசனம் சொல்றது போல விதைச்சு பாருங்க. වචනේ කියන විදිහට වපුරලා බලන්න. கர்த்தர் ஏராளம் தாராளமா உங்களை ස්වාමීන් ஆசீர்வதிப்பார். වහන්සේ බොහෝ සෙයින් ඔබට ආශිර්වාද කරනවා. நிறைய பேர் இப்படி விதைக்காதனால தான் ஒண்ணுமே இருக்க மாட்டேங்குது. ඒ අය මෙහෙම වපුරන්නේ නැති නිසා තමයි එයාට කිසි දෙයක් නැහැ. சில பேர் விதைக்கிறதே இல்ல பாருங்க. සමහර අය වපුරන්නේවත් නැහැ. நிறைய விசுவாசிகள் விதைக்கிறதே கிடையாது. බොහෝ ඇදහිලිවන්තයන් වපුරන්නේවත් නැහැ. காணிக்க தசமாகலாம் என்ன பண்றாங்கன்னு தெரியாது. ඒ අය දසන් කොට සම්මාදම් මොනවද කරන්නේ அது කියලා. கர்த்தருடையது என்று தெரிந்தும் அதை என்ன பண்றாங்கன்னு தெரியாது ඒක பாருங்க. දෙවියන් වහන්සේගේ කියලා දැනගෙනත් ඒක භුක්ති විඳිනවා. நிறைய பாஸ்டர்ஸ் கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க, கையில காசு இல்லைன்னுவாங்க. ගොඩක් පාස්ටර්ස්ලත් එක්ක කතා කරනකොට එයාලා ஏன் கையில- කියනවා පාස්ටර් අපි ළඟ සල්ලි නැහැ. ஏன் கையில காசு இல்லைன்னா இருக்கிற காசை விதைக்கிறது இல்ல. ඇයි සල්ලි නැත්තේ? තියෙන මුදල වපුරන්නේ නැහැ. அவங்க என்ன யோசிக்கிறாங்க, சபைக்கு வர்றது எல்லாமே அவ்வளவுதான், அங்கிருந்து வெளியே போயிடக்கூடாது. ඒ කියන්නේ එයාලා මොකද්ද කියන්නේ? සභාවට එන හැමදේම එන්න ඕනේ. එතන ඉඳන් එළියට යන්න ඕනේ. எல்லாம் சபைக்குள்ள வரணும், ஆனா சபைக்குள்ள இருந்து எதுவும் வெளியே போக கூடாது. ඒ කියන්නේ සභාවට එන්න ඕනේ හැම දෙයක්ම. නමුත් සභාවෙන් එළියට යන්න හොඳ නැහැ. அவர்களுக்கு வருகிறத எடுத்து விதைக்கிறது இல்ல பாருங்க. නමුත් එයාලට එන දේ අරගෙන වපුරන්නේ නැහැ. விதைக்கும் போதுதான் பெருகும். ඒ කියන්නේ වපුරනකොට තමයි වැඩි වෙන්නේ. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ඊදෙනේ කමෙන්ට් කියනවා. அது உங்களுக்கும் எனக்கும் மட்டும் கிடையாது, சபைக்கும் அது பொருந்தும். ඒක ඔබටත් මටත් විතරක් නෙමෙයි, සභාවටත් ඒ මූල ධර්මය තමයි එන්න ඕනේ. எல்லாவற்றுக்கும் அது பொருந்தும். ඒක හැම කෙනෙකුටම පොදුයි. ஆகவே அடுத்த முறை விதைக்கும் போது ඒ නිසා ලබන වතාවේ ඔබ වපුරනකොට நான் மாம்சத்துக்கென்று விதைக்கிறேன்னா ஒரு நிமிஷம் யோசிச்சு விதைங்க. මාංශය වෙනුවෙන් මම වපුරනවාද කල්පනා කරලා වපුරන්න. ஏன்னா நீங்க அப்படி விதைச்சும் பிரயோஜனமே கிடையாது. මොකද එහෙම වපුරලා වැඩක්. எண்ணத்தை மாற்றிக் கொள்ளுங்கள். අපේ සිතුවිලි වෙනස්. கர்த்தர் உள்ளத்தை பார்க்கிறார். ස්වාමීන් වහන්සේ හදවත දකිනවා. மற்ற எல்லாருமே அனனியா சப்ரால் வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்களேன்னு ஒரே சந்தோஷப்பட்டாங்க. එතන මිනිස්සු ගොඩක් අනනියා සප්පීට ඇවිල්ලා දෙවියන් වහන්සේගේ පාමුල බොහෝ වස්තු තිබ්බ කියලා බැලුවා. கர்த்தர் ஒருவர் தான் உள்ளத்தை பார்த்தார். නමුත් ස්වාමීන් වහන්සේ උන්ගේ හදවත දැක්කා. ஏன் இந்த மாதிரி மாம்சத்துக்கென்று விதைக்கிறீர்கள்? ඇයි මෙහෙම මාංශාකාරයෙන් වපුරන්නේ? அவங்க அழிவை அறுத்தார்கள். ඒ අය කුණු වීම அது කපලා. பயங்கரமான அழிவு. ඒක භයානක මරණයක්. 2 பேரும் அன்னைக்கே செத்து ඒ போயிட்டாங்க. දෙන්න එතනම මැරලා ගියා.
என்ன சொல்ல வேதம் என்ன சொல்ல வருகிறது ඒ நமக்கு? වචනේ මොකද්ද කියන්නේ? விதைக்க வேண்டிய விதத்துல விதையுங்கள். கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்கிறார். ඔබ වපුරන්න ඕන ආකාරයට වපුරන්න දෙවියන් වහන්සේ ඒක තමයි கர்த்தர் உங்களுக்கு ஏராளம் தாராளமே கொடுக்க விரும்புகிறார். ස්වාමීන් වහන්සේ කැමති ඔබට බොහෝ அளவற்ற ஆசீர்வாதத்தால் நிரப்ப விரும்புகிறார். දෙවියන් වහන්සේ බොහෝ ආශිර්වාද ஆனா எங்கேயோ சில தவறுகளை நம்ம செய்யறோம் பாருங்க. නමුත් කොහෙදෝ පුංචි පුංචි වැරදි අපි பண விஷயத்துல தவறு செய்கிறோம். අපි මුදල් සම්බන්ධව අපි වැරදි කරනවා. கொடுக்காதபடிக்கு நம்மளே அதை ஹோல்ட் பண்ணிக்கிறோம். අපි නොදෙන පිණිස අපිව හෝල්ඩ් කරගන්නවා. கொடுக்கும்போது கூட தப்பான விதத்துல கொடுக்கிறோம். දෙනකොටත් අපි වැරදි විදිහට දෙනවා. ஆக எதுவும் வரமாட்டேங்குது. නමුත් ඒක ආපස්සට ஆனா එන්නේ. சரியான விதத்துல செய்யும் போது අපි හරියට කරනකොට கர்த்தர் ஏராளம் தாராளமாய் දෙවියන් ஆசீர்வதிப்பார். වහන්සේ බොහෝ සෙයින් අපට ආශිර්වාද. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? කී දෙනෙක් ඒක විශ්වාස කරනවා? ஆமென். ආමේන්. இனி விதைக்கும் போதெல்லாம் சரியா விதைங்க. ඔබ වපුරනකොට හරියට වපුරන්න. பெரிய அறுவடை கர்த்தர் உங்களுக்கு கட்டளை. දෙවියන් වහන්සේ විශාල අස්වැන්නක් ඔබට. கண்களை மூடி ஜெபிப்போமா? අපි අස්වසාගෙන நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். අපි හැම කෙනෙක්ම නැගිටිමු. ஹalleluya. හalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ස්වාමීනි ඔබට ස්තුතියි. ஸ்தோத்திரம். ස්තුතියි ஸ்தோத்திரம். ස්වාමීනි. ஹalleluya. හalleluya. ஓ உமக்கு நன்றி. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ඔබ හැම කෙනෙක්ම දෑත් ඔසවන්න. ஆண்டவரே இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி என்று ස්වාමීනි சொல்லுவோம். ඔබගේ වචනේ නිසා ස්තුතියි. இன்னைக்கு நிறைய காரியங்களை நம்ம கத்துக்கிட்டோம். අද දවසේ බොහෝ දේවල් අපි நிறைய දැනගත්තා. காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். බොහෝ දේවල් දැනගත්තා. இதெல்லாம் கேட்கிறதோடு விட்டு கூடாது பாருங்க. ස්වාමීනි අපි මේක අහලා ඉන්න හොඳ නැහැ නිකන්. கேட்டவைகளின்படி நாம் செய்ய வேண்டும். අපි අහලා ඒ විදිහට කරන්න ඕනේ ස්වාමීනි. முயற்சியாவது நம்ம எடுக்கணும். අපි අඩුම තරමේ ක්‍රියාවට හරි නගන්න ඕනේ. முயற்சி எடுக்கும்போது மிகப்பெரிய பலனை வாழ்க்கையில අපි காண்பீர்கள். ක්‍රියා කරනකොට බොහෝ අස්වැන්න අපේ ජීවිතේ දෙනවා. ஹalleluya. හalleluya. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஸ்தோத்திரம். 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 ස්තුතියි ස්වාමීනි. ස්තුතියි Hallelujah. ස්වාමීනි. ஸ்தோத்திரம். ස්තුතියි ස්වාමීනි. ஸ்தோத்திரம். ස්තුතියි ස්වාමීනි. ஹalleluya. 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 நன்றி 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 ஆண்டவரே. ஓமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை கட்டி எழுப்பும்படியாய் வார்த்தை அனுப்பினதுக்காக ஸ்தோத்திரம். ඔබ වචනේ වූ නිසා உம்மை அறிகிற அறிவுக்காக உமக்கு நன்றி. ඔබ වහන්සේ ගැන දැනගැනීම නිසා ස්තුතියි. இதாவே உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ඔබ වහන්සේගේ ජීවමාන වචනේ නිසා ස්තුතියි. இந்த வார்த்தையை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்க ஆண்டவரே. ස්වාමීනි වහන්සේගේ වචනේ මේ දරුවන්ට ஆவியானவர் தொடர்ந்து உள்ளங்களிலே கிரியை செய்வீராக. ආත්මයන් වහන්සේ දිගටම උන්ගේ හදවත් තුල ක්‍රියා කරන්න. இந்த வார்த்தைகள் நல்ல விதத்துல நல்ல நிலத்துல விழுந்த விதைகளா இருக்கட்டும். ස්වාමීනි මේ වචනේ ස්වාමීනි සරුසාර භූමියක වැටෙනා වූ බීජයක් මෙන් පරිවර්තනය වේවා. அவருடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் ஊழியத்திலும் நூறத்தனையாய் பலனை கொண்டு வர ස්වාමීනි උන්ගේ ජීවිතයේ සේවයේ ඒ වගේම උන්ගේ පවුල තුල ස්වාමීනි 100 ගුණයක් පළදරන පිණිස ආශිර්වාද කරන්න. உமக்கு எல்லா மகிமையும் செலுத்துகிறோம். සියලු ගෞරවය අපි ඔබට දෙනවා. இயேசுவின் நாமத்தில் பிதா. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් කියනවා. ஆமென். ආමේන්. God bless you.